கல்லில் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆளுமை இல்லாத தமிழக அரசு எதற்காக ஆட்சியில் இருக்க வேண்டும் என கல் இயக்க தலைவர் நல்லசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கல்லுக்கு ஆதரவு தெரிவித்தால் 2026 தேர்தலில் முதலமைச்சராவது உறுதியாகும் என்றார். விஜய் அவர்கள் கல்லுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் வரவேற்போம். கல் விடுதலில் எங்களுக்கு உடன்பாடு என்றால் வரவேற்போம். முரண்பாடு என்றால் வாதத்திற்கு அழைப்போம். அந்த வாத விவாதத்தில் விஜய் அவர்களோ அவர்கள் தரப்போ வந்து வாதிட்டு கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். இந்திய அளவில் அப்போது விஜய் அவர்கள் பேசப்படுவார், அவர் தூக்கி நிலை நிறுத்தப்படுவார், தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடிப்பார். வரும் 2026 தேர்தலில் ஆதரவான வாக்குகளாக அவை மாறும். அப்படி வருகின்ற பொழுது அவரும் அவருடைய கட்சி வெற்றி பெறுவதும் அவர் முதலமைச்சராவதும் உறுதி ஆகும். உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது, அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்?